வீடியோல பாத்தீங்க அப்படின்னா முதியவர்களுக்காக குறிப்பாக 60, 70, 80 வயதுள்ள முதியவர்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான இலவச திட்டங்களை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். 2026 தாவேக அரசின் பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இலவச திட்டங்கள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. அது என்னென்ன சலுகைகள், என்னென்ன இலவசங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தின விழிப்புணர்வு இல்ல. ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலதான் இந்த சலுகைகள் உங்களை தேடி வந்தாலும் உங்க வீடு தேடி வந்தாலும் அதை உங்களால அனுபவிக்க முடியாம போகுது. இந்த வீடியோ மூலமாக உங்க வீடு தேடி வரக்கூடிய முக்கியமான இலவச திட்டங்கள் என்ன அப்படின்றத நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா முழுமையா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா 60, 70, 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் வழங்கிட்டு இருக்க முக்கியமான இலவச சலுகைகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த திட்டங்களை பத்தி நிறைய பேருக்கு முழுமையான தகவல் தெரியாததால தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பயனை பல பேர் தவற விடுறாங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கோ இல்ல உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கோ பயன்படக்கூடிய தகவல்கள் நிறையவே இருக்கு. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போகலாம். இதுல முதல் முக்கியமான திட்டம் NPHCE, முதியவர்களுக்கான வீட்டை அடிப்படையாக கொண்ட சுகாதார பராமரிப்பு சேவை தான் முதலாவது விஷயம். அதாவது இது NPHCE அப்படின்னு பெயர். இது மத்திய அரசின் முதியோர் சுகாதார பராமரிப்புடன் தொடர்புடைய திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வயசானவங்க ஒவ்வொரு தடவையும் மருத்துவமனைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தா அவர்களுக்கு தேவையான மருத்துவ கண்காணிப்பு, மருந்து தொடர்பான உதவி, வழக்கமான பரிசோதனை மற்றும் பராமரிப்பு போன்ற சேவைகளை அவர்களுக்கு அருகிலோ அல்லது தகுதியும் தேவையும் இருக்கும்போது வீட்டிலேயே வழங்குவதுதான் இந்த திட்டத்துடைய சிறப்பம்சமே இதுதான். இதுல குறிப்பா 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள், நடக்கவே சிரமப்படுறவங்க, ஊன்றுகோல் பயன்படுத்துறவங்க, படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, நீண்ட நாட்களாக உடல்நல பிரச்சனையோடு இருக்கிறவங்க, தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுறவங்க, இது போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கும். அதாவது வயது காரணமாக அன்றாட வாழ்க்கைக்கு மருத்துவ உதவி தேவைப்படுற பெரியவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள சேவையாக இருக்கும். தகுதி மற்றும் மருத்துவ தேவைக்கேற்ப சுகாதார பணியாளர்கள் வீட்டுக்கே உங்க உடல்நிலையை சரிபார்த்து தொடர்ந்து கண்காணிப்பு செய்யும் வகையிலும் சேவை இருக்கலாம். மாதம் ஒரு முறை அல்லது தேவையான இடைவெளியில் உடல்நிலையை செக் பண்ணி தேவையான மெடிக்கல் அட்வைஸையும் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் இதுல இருக்கும். இந்த NPHCE திட்டம் யாரால கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். மத்திய அரசின் முதியோர் சிகிச்சை மையம் தொடர்பான திட்டம் தான் இது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதியவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு சிரமப்படாமல் அவங்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் பராமரிப்பு, தொடர்ந்து சிகிச்சை, அதாவது வழக்கமான மருத்துவ பரிசோதனை போன்ற சேவைகளை வீட்டுக்கு அருகிலோ அல்லது தேவையான இடங்களிலோ சில சந்தர்ப்பங்களில் வீட்டிலேயே வழங்குவதுதான். இதனுடைய முக்கிய நோக்கமே இதுதான். இதுல முக்கியமா யாரெல்லாம் கவனிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்கள், படுத்த
படுக்கையாக இருக்கக்கூடிய முதியவர்கள், நீண்ட காலமாக ஏதாவது ஒரு நோயால் அவதிப்படுபவர்கள், நடப்பதற்கே மிகவும் சிரமப்படக்கூடியவர்கள், ஊன்றுகோல் பயன்படுத்தி நடப்பவர்கள், மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுபவர்கள், வயது காரணமாக அன்றாட வாழ்க்கையில் பராமரிப்பு மற்றும் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் ஆகியோர் அடங்குவார்கள். சரி, இந்த சேவையை எங்க போய் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையில முதல்ல விசாரிச்சு பாருங்க. உங்க பகுதியில் முதியவர்களுக்கு வீட்டிலேயே மருத்துவ பராமரிப்பு வழங்கும் வசதி இருக்கா, இருந்தா எப்படி பதிவு செய்யணும், யாருக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். NPHCE, அதாவது நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் த எல்டர்லி அப்படின்னு சொல்வாங்க. இதுதான் ஷார்ட் ஃபார்மா NPHCE அப்படின்னு சொல்றாங்க. தேசிய முதியோர் நல மருத்துவ திட்டம் அப்படின்னு சொல்வாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் திட்டம் கிடையாது. இதை நீங்க ஆன்லைன்ல வீட்டில் இருந்துட்டே விண்ணப்பிக்க முடியாது. இது 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் அரசு மருத்துவமனைகளில் நேரடியாக இலவச மருத்துவ சேவை, பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை பெறும் ஒரு பொது சுகாதார திட்டமாகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையில் இதை பற்றி விசாரிச்சு பாருங்க. குறிப்பாக 60 வயதுக்கு மேலே இருந்தால் உங்கள் பகுதியில் இந்த சேவை நடைமுறையில் இருக்கா அப்படின்றத கட்டாயம் விசாரிச்சு பாருங்க. எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் ஒரே மாதிரி இந்த வசதி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால உங்கள் பகுதியில் இந்த வசதி கிடைக்குதா அப்படின்றதையும் உறுதி பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான இலவச சுகாதார சேவை. அடுத்த முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா, வயசான பெரியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரேஷன் பொருட்கள். வயசானவங்க நீண்ட நேரம் கியூவில் நிற்கணும், வரிசையில் நிற்கணும், பொருட்களை வாங்கிட்டு அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும், அதுக்கு வேற ஒருத்தரோட உதவி தேவைப்படும். இதெல்லாம் பெரிய சிரமம் தான். இந்த சிரமத்தை குறைக்கிற நோக்கத்தில் தான் தாயுமானவர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் 2025 ஆண்டிலேயே நடைமுறைக்கு வந்தது. ஆரம்பத்தில் 70 அல்லது 75 வயதுக்கு மேலே இருக்க சில முதியவர்களை மையமாக வைத்து வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் முறை இருந்துச்சு. அதாவது எல்லா வயதானவர்களுக்கும் ஆரம்பத்திலே கிடைக்கக்கூடிய திட்டமா இது இருக்கல. ஆனால் தற்போது இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் தகுதி உள்ளவர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் மறுபரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அதில் 60 வயதுக்கு மேலே இருக்க முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கவங்க, இது போன்றவர்களுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் வகையில் திட்டத்தை விரிவுபடுத்த முயற்சி நடக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த இடங்களில் மாதந்தோறும் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு கொடுக்கும் முறையில் செயல்படுது. பொதுவாக மாதத்தின் ஆரம்ப நாட்களில் விநியோகம் நடைபெறக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. மாவட்டத்துக்கு மாவட்டம் நடைமுறை மாறுபட வாய்ப்பிருக்கு. சில பகுதிகளில் இந்த திட்டம் இன்னும் முழுமையாக விரிவடையாம இருக்க வாய்ப்பிருக்கு. அப்படி இருந்தா உங்க பேரை பதிவு செய்ய வேண்டுமா என்பதை உங்க ரேஷன் ஊழியரிடம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் கட்டாயமா வேண்டுமா அப்படின்ற விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க ரேஷன் கடை ஊழியரிடம் உங்க வயது மற்றும் நிலைமை பற்றி சொல்லி இந்த வீடு தேடிய ரேஷன் வழங்கும் சேவைக்கு உங்களை பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான மாற்றமும் வருது. அது என்ன அப்படின்னா, சில பெரியவங்களுக்கு கைரேகை சரியாக பதிவாகாம இருக்கலாம். இதனால பயோமெட்ரிக் மெஷின் முன்னாடி நீண்ட நேரம் நிற்க வேண்டிய சிரமமும் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்க ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜியை பயன்படுத்துவது தொடர்பாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம போன்ல ஃபேஸ் அன்லாக் பயன்படுத்துகிற மாதிரி முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவையான விவரங்களை உறுதி செய்யும் முறையாக இது இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ரேஷன் தொடர்பான தேவையான தகவல்கள் போன்றவற்றை சிஸ்டம் மூலமாக சரிபார்க்கும் வகையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 13,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் இருக்கிற நிலையில நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நேரத்தை மிச்சப்படுத்தவும் தகுதியானவர்களுக்கு சரியான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது.
இதுல மூத்த குடிமக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த முக்கியமான திட்டம் நடமாடும் முதியோர் சிகிச்சை மையம். அடுத்து கிராமப்புறத்துல இருக்க பெரியவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நகரத்துக்கு போய் மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படின்னா வயசானவங்களுக்கு அது பெரிய சிரமமா இருக்கும். குறிப்பா சர்க்கரை, இரத்த அழுத்தம் மாதிரி தொடர்ந்து செக் பண்ண வேண்டிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற பெரியவங்க மாத்திரை வாங்குவதற்காகவும் மருத்துவ ஆலோசனைக்காகவும் நீண்ட தூரம் போக வேண்டிய நிலை இருக்கும். அதுவும் வயசான காலத்துல தனியா போக முடியாம இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுற சூழ்நிலையும் வரலாம். இந்த சிரமத்தை குறைக்கிற நோக்கத்துல தான் முதியவர்களுக்கான நடமாடும் சிகிச்சை மையம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. முதல் கட்டமாக 1000 சிகிச்சை மையங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மையங்கள் எப்படி செயல்படுது அப்படின்றத முதலில் நடைமுறைப்படுத்தி பார்த்து நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னா எதிர்காலத்துல கூடுதல் மையங்கள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மொபைல் மெடிக்கல் சர்வீஸ்ல மருத்துவர், செவிலியர் மற்றும் தேவையான பணியாளர்கள் இருப்பாங்க. அவர்கள் பெரியவர்களுடைய உடல்நிலை பரிசோதித்து பிளட் பிரஷர், சுகர் லெவல் போன்றவற்றை செக் பண்ணுவாங்க. தேவையான மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் தொடர்பாகவும் உதவி வழங்குவார்கள். சில இடங்களில் வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வகையில சேவை இருக்கலாம். நடைமுறை பகுதியை பொறுத்து மாறுபட வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மொபைல் நம்பர் இருந்தா அதை நீங்க வாங்கி வச்சுக்கலாம். எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை வருவாங்க, உங்க பகுதியில இந்த சர்வீஸ் எப்போது கிடைக்கும், தொடர்ந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் போன்ற விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் மாதிரி தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய மருந்துகள் இருந்துச்சு அப்படின்னா மருத்துவ பணியாளர்களிடம் தேவையான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் பெரியவர்களுக்கு வீட்டுக்கு அருகிலேயே கிடைக்கக்கூடிய முக்கியமான இலவச சுகாதார சேவையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த முக்கியமான விஷயம் டோர் ஸ்டெப் பேங்கிங். இப்போ நம்ம பார்க்க போறது வங்கி தொடர்பான முக்கியமான ஒரு சலுகை தான். அதுதான் டோர் ஸ்டெப் பேங்கிங். அதாவது வங்கிக்கு நேரடியாக போக முடியாத சில மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுதியான அடிப்படை வங்கி சேவைகளை வீட்டின் வாசலுக்கே கொண்டு வந்து வழங்கும் முறையாகும். இது RBIயின் வழிகாட்டுதல்களுடன் தொடர்புடைய பேங்கிங் சர்வீஸ். நம்ம நாட்டில் உள்ள வங்கிகள் RBIயின் ஒழுங்குமுறை அமைப்பின் கீழ் செயல்படுறதால தகுதி உள்ளவர்களுக்கு பேங்கிங் சர்வீசஸ் எளிதாக்குற வகையில் இந்த மாதிரி டோர் ஸ்டெப் ஃபெசிலிட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக உடல்நிலை காரணமாக பேங்க் பிரான்ச்சுக்கு நேரில் போக முடியாத பெரியவங்க, பென்ஷன் பெறுறவங்க, மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, எல்லா வங்கிகளிலும் எல்லா பிரான்ச்களிலும் ஒரே மாதிரியான டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சில சேவைகளுக்கு சார்ஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில சேவைகள் கட்டணம் இல்லாமல் இருக்கும். அது எந்த பேங்க், எந்த பிரான்ச், எந்த சர்வீஸ் அப்படின்றது மாறுபட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அக்கௌண்ட் வைத்திருக்க பேங்க் பிரான்ச்சை, வங்கி கிளையை நேரடியாக அணுகி எங்களுக்கு டோர் ஸ்டெப் பேங்கிங் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட வங்கி கிளையில் நீங்கள் நேரடியாக போயிட்டு எங்களுக்கு டோர் ஸ்டெப் பேங்கிங் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இருந்தால் எந்தெந்த சர்வீஸ் வீட்டுக்கே கிடைக்கும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், சார்ஜ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வயசான காலத்தில் பேங்குக்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஃபிங்கர் பிரிண்ட் போடுறது, டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது போன்ற விஷயங்களே சில பெரியவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி டோர் ஸ்டெப் பேங்கிங் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த முக்கியமான விஷயங்கள் NPHCE, இது முதியவர்களுக்கான சுகாதார பராமரிப்பு தொடர்பான மத்திய அரசின் திட்டம். அடுத்ததாக தாயுமானவர் திட்டம். இதன் மூலம் தகுதியுள்ள முதியவர்கள் மற்றும் குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் நடைமுறை பற்றிய தகவல் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக முதியவர்களுக்கான நடமாடும் சிகிச்சை மையம். முதல் கட்டமாக 1000 மையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக
ஒரு தகவல் வந்து நம்ம பார்த்தோம். இந்த திட்டம் 2026-2027 ஆண்டுக்கான ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தொடர்பான அறிவிப்புகளுடன் இணைத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததா டோர் ஸ்டெப் பேங்கிங், அதாவது குறிப்பிட்ட தகுதியுள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கி சேவைகளை வீட்டுக்கே வழங்கும் வசதி. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டோர் ஸ்டெப் பேங்கிங் எல்லா வங்கிகளிலும் ஒரே மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பேங்கு கிட்ட நேரடியாக விசாரித்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தாயுமானவர் திட்டத்தில் இன்னும் நீங்கள் சேரலை அப்படின்னா நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்குகிற ரேஷன் ஊழியரிடம் நேரடியாக கேளுங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் வசதி இருக்கா, எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சலுகைகள் மட்டும் இல்லை, முதியவர்களுக்காக இன்னும் பல சலுகைகள் அப்படின்றதுமே இருக்கு. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சார்பாக மருத்துவம் தொடர்பாக பல திட்டங்கள் வந்து இருக்கு. வங்கி தொடர்பாகவும் பல்வேறு வசதிகள் வந்து இருக்கு, பல்வேறு சலுகைகள் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி புனித யாத்திரை போன்ற விஷயங்களுக்கும் குறிப்பிட்ட சலுகைகள் அப்படின்றதும் இருக்கு மற்றும் திட்டங்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த தகவல்களையும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதனால் அந்த தகவல்களையும் அந்த புதிய சலுகைகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த இலவசங்கள், சலுகைகள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.